நேற்று முன்தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் நடந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த பயணத்தை முடித்து வைத்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி போயிருக்கிறார்கள். விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும் என்று உத்தரவாதத்தை பேசியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே பல்வேறு விஷயங்கள் கடந்த ஒரு வார காலமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ வேலையை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு 125 நாட்களாக உயர்த்தி தந்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக உயர்த்தி 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கிற அந்த சம்பளம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முந்தி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொன்னால் அது திமுக காரங்களுடைய வீட்டிலையும் அவங்களுடைய ஆட்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மட்டும், சில இடங்களில் ஆட்கள் வராமலேயே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மாதிரியும் அந்த திட்டத்தில் பல குளறுபடிகள் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சு நாற்று நடவு சமயம் அல்லது வயல் அறுவடை சமயங்களில் வேலைக்கு ஆள் ரொம்ப கஷ்டமாக திண்டாட்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த சட்டத்தை பல முறை வழிவகை செய்து திருத்தி நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அவர்களுக்கு அந்த இடத்தில் மட்டும் வேலை இல்லை, ஆனால் உறுதியாக ஆண்டொன்றுக்கு 125 நாள் வேலை உறுதியாக தருவோம் என்று அதிலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ போவாங்க, அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ சப்போஸ் நல்ல மழை பெஞ்சு நல்ல வெள்ளம் வருது அப்படின்னா அதுலேயும் அந்த வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு அதுலேயும் அதை பயன்படுத்தலாம். சில புயல் வெள்ளம் அடிக்குது அப்படின்னாக்கி அதுலேயும் என்ன பண்ணலான்னா அதுக்கும் அவர்களை பயன்படுத்திக்கலாம். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு தகுந்தால் போல அரசாங்க வசதிக்கு தேவைப்பட்டார் போல அந்த வேலைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, முந்தியில் எப்படின்னா வேலைக்கு வர்றாங்களா இல்லையானே தெரியாது. இப்போ நேரே அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் இப்போ. அதனால கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போவாங்க. முந்தி திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போகாமலே சம்பளத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதெல்லாம் தான் கண்டுபிடிச்சு எல்லா குறைகளையும் எங்கெங்கே என்னென்ன இடத்தில் ஓட்டைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டுபிடித்து அடைத்து இப்போ 125 நாட்கள் உறுதியாக அந்த வேலையை தருவோம்னு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திமுக சார்பாக அதுலேயும் அறநிலைத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக போட்ட மனு இல்லை, மொத்தத்தில் அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, அந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அப்படியே அமுல்படுத்தியிருந்தால் அன்றைக்கு சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் 10 பேர் கூட போய் அவங்க தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அது அப்படியே சொல்லியிருந்தா நிச்சயமாக ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க, 10 பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே
இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதில் அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்ச நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய் இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெற போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலையத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. இதுல வேற நீங்க என்ன? மக்களின் மனதை உணர்வுக்கு எதிராக நடந்து கொண்டது தமிழக அரசு என தொடர்ந்து வாதம் வச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளும் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்க? அரசாங்கம் இதில் அரசியல் பண்ணக்கூடாது, மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, தொடர்ந்து நீதிபதிகளை தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்காங்க. இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு ஏற்கிறீங்களா நீங்க? எப்படின்னு பாக்குறீங்க? இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி. ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாரும் திருப்பி போட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையில. அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா இல்லையா? ஓல்டு பென்ஷன், பழைய ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கிட்டாங்களா? யாரும் ஜியோ போட்டாங்களா? இல்ல வாங்கிட்டாங்களா? ஜியோ போட்டாங்க. ஜூன் மாசம் தாரன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோவும் போடல. இல்ல ஜியோ போடல, ஜூன் மாசம் தரன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சரா இருப்பாங்க? ஜூன் மாசம் முதலமைச்சரா இருக்க போறது யார்? மக்களின் முதல்வர் வருவார். இதை கூட நம்பி நம்மளுடைய அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சர்? அதிலுமே சில குறைபாடுகள் இருக்கு. என்னன்னா, தற்போது வேலை பார்க்கக்கூடியவங்க 2003 இருந்து 10% அவரோட சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுதான் அந்த தொகையும் வழங்குமாறு சொல்லியிருக்காங்க. ஆனா அது பழைய ஓய்வு திட்டத்தில் இல்லை. அதாவது என்ன, மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அதான் எல்லாமே காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 2003 இருந்து 10% அவங்க பணத்தை பிடிக்கும் போது அவங்க சப்போஸ் 2025 இருந்து அல்லது ரிட்டையர்ட் ஆகணும் வச்சுக்கோங்க, அவங்க கெட்டின படம் கூட கிடைக்காதே. கெட்டின படத்துல பாதி தானே கிடைக்கும். அப்ப எவ்வளவு முழு பூசணிக்காக சோற்றுல மறைக்கக்கூடியது இந்த அரசு. இதையும் நம்பி எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. ஜூன் மாசம் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜூன் மாசம் என்ன சொல்லுவாங்க? ஒரு குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குதிரைக்கு அந்த ஒரு கூடையில வாயில கொள்ள கட்டி விட்டுருவாங்க. அது நடந்து போயிட்டே இருக்கும். சாப்பிட்றோம் போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் அது சாப்பிடாது. அது நடந்து போனதான் மிச்சம்.